our home. நம்ம இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் முட்டை குழம்பு நம்ம சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டையை பணியாரமா செய்து அப்புறமே அதை குழம்புல போட போறோம். இது நாமக்கல்ல ரொம்ப ஃபேமஸ். அங்க என்னோட அம்மாவோட சிஸ்டர் லக்ஷ்மி அம்மா இருந்தாங்க. அவங்களோட ரெசிபிங்க இது. வாங்க அதை உங்ககிட்ட நான் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது கறி மசாலா பொடி எடுத்துருக்கோங்க. இது வீட்டிலேயே செய்த கறி மசாலா பொடி. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின கறி மசாலா பொடி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பொடி, மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/2 கப், 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் அரைத்த விழுது 1/2 கப், பெரிய வெங்காயம் அரைத்த விழுது 1 கப், தக்காளி அரைத்த விழுது 1 கப், முட்டை 4. ஃபஸ்ட்டு நம்ம பணியாரம் ரெடி பண்ணிப்போங்க. முட்டை பணியாரம் ரெடி பண்ணிப்போம். அடுப்பில் கல் வச்சு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ முட்டை உடைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உடைச்ச முட்டை கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் போடலாங்க. இப்போ கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். பாருங்க, இப்படி அழகாக திருப்பி விடுங்க. இது அப்படியே 1 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி மீதி இருக்க முட்டையையும் எடுத்துப்போங்க. பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விடலாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது போட்ட உடனே கொஞ்சம் அடி பிடிக்குங்க. அதனால் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட் இது மாதிரி இருக்கட்டும். அதுக்கடுத்து அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, வெங்காயத்தோட பச்சை வாசம் போயிடுச்சு. அந்த கலரெல்லாம் நல்லா மாறின பின்னாடி தான் தக்காளியை போடணுங்க. அதுக்கு முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஒரே பச்சை வாசம் அடிச்சுருக்கோம். இப்போது தக்காளி சேர்த்து இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு அப்படியே தொக்கு போல் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த பச்சை வாசம் எல்லாம் டோட்டலாக போயாச்சு. இப்போ கறி மசாலா பொடி போட்டுக்கிறோம். கரம் மசாலா போட வேண்டாம், அது ரொம்ப நல்லா இருக்காதுங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுப்போம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இதை சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. அடி பிடிச்சது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டோம் ஆனாலுமே ட்ரை ஆகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போது கொஞ்சமாக இப்படி தண்ணி தெளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கின பின்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணுங்க. ஏன்னா பணியாரம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாங்க. இது ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய் இப்படி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை மல்லி இலையும் இப்படி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பணியாரமாக இப்படி போட்டுட்டு அவ்வளோதாங்க. இது கொதிக்க தேவையில்லை, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறின பின்னாடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நாமக்கல் லக்ஷ்மி அம்மாவோட முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி அவங்க எங்கள் கூட இல்லைனாலும் அவங்களோட ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.